ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, காலையிலிருந்து இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேசுறதுக்காக காத்திருந்து இப்போது சோர்ந்தும் போய்விட்டேன். உனக்கு நல்லது சொல்றதுக்காக தானே உன்னை தேடி வந்தேன். ஆனா நீயோ உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்க போகுதுன்றது கூட புரிஞ்சுக்காம, அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்றது கூட தெரிஞ்சுக்காம, இப்படியே தனிமையிலிருந்து எவ்வளவு நேரம் கவலைப்பட போற? முதல்ல நான் சொல்றத கேளு. என்ன சவால் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், உன் குறிக்கோளை அடைவதில் மட்டும் கவனம் வை. மத்த எல்லாத்தையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு கடந்து போய்விடு என் செல்லமே. இந்த உலகத்துல தீர்வே இல்லாத பிரச்சனைகளும், சரியே ஆகாத சங்கடங்களும்னு எதுவும் இல்ல. இப்போ வேணா ஒரு விஷயம் உன் மனசுல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தருவதாக இருக்கலாம். நாளைக்கே அதை ஒண்ணுமில்லாமல் போகச் செய்யும்படி என்னால் முடியும் என் செல்லமே. அப்படி இருக்கும்போது உன்னுடைய இந்த சின்ன பிரச்சனையை நினைச்சா நீ வருத்தப்படுற? எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து நீ சாதனை படைப்பதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையா இருக்க போறேன். நீ நிம்மதியாக வாழப் போகிறாய். உன் வாழ்க்கையில இனிமே நீ நல்லா வருவதற்கான முன்னேற்ற பாதைகளை அடுத்தடுத்து உன் கண் முன்னால் நான் காட்டுவேன். மனநிறைவும் சந்தோஷமும் உண்டாகி நீ நிம்மதியாக வாழ்வதற்கான காலமும் வந்துவிட்டது என் செல்லமே. நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் எதுவுமே வீண் போகாது. இனி நல்லதே நடக்கும் என நம்பிக்கையோட இரு. இதுநாள் வரைக்கும் நீ அனுபவிச்ச கஷ்டங்களை விட இப்போது பல மடங்கு இன்பத்தை நான் உனக்கு தரப்போறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் சமர்ப்பித்து விடு என் செல்லமே. சில ஏமாற்றங்கள் உனக்கு சங்கடத்தை கொடுத்திருந்தாலும் அதன் மூலமாக இப்போது நீ சந்தோஷத்தை பெறும்படி அதை அப்படியே தலைகீழாக மாத்த போறேன். துன்பங்களும் கஷ்டங்களும் சரியாகி இன்பங்களும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் பெருகத்தான் போகிறது. உன்னுடைய தரப்பு கருத்துக்களை கேட்காமல் நீ என்ன நினைக்கிறன்னு யோசிக்காம ஒரு முடிவை உன் வீட்டில் எடுக்கிறார்கள் என்றால் அங்கு உன் பேச்சுக்கும் மதிப்புக்கும் மரியாதை இல்லை என்றுதானே அர்த்தம். நீ கூட இருந்தும் கூட உன்னுடைய அருமையையும் அருகதையையும் புரிந்து கொள்ளாத ஒரு சில மனிதர்களை நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுடு. நீ அங்க இருந்தா இன்னும் உனக்கு வருத்தம் தான் அதிகமாகும். முதல்ல ஐயோ எனக்கு மரியாதை கொடுக்கலையே மதிப்பு கொடுக்கலையேன்னு நினைச்சு மனவேதனை அடைவதை நிறுத்திவிட்டு இனி எதுலையும் நம்ம கலந்துக்க வேணாம். நம்ம வேலையையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் சரியா செய்யலாம்னு உன் வேலையை மட்டும் சரியாக செய்ய பழகு. நான் சொல்வது உன் வீட்டுல நடந்தாலும் சரி, உன்னுடைய அலுவலகத்துல நடந்தாலும் சரி, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய யார் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கதை நினைத்து நிறுத்தினாலும் சரி, உடனே நீ அந்த இடத்திலிருந்து விலகி நிற்பதுதானே சிறந்தது. இனிமே நீயாக போய் உன்னுடைய கருத்துக்களையும் அறிவுரைகளையும் யாருக்கும் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எப்ப உனக்கு திறமை இல்லைன்னு நினைச்சு உன்னை ஒதுக்க ஆரம்பிச்சாங்களோ, எப்ப உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் உன்னை விட்டு விலக்க ஆரம்பிச்சாங்களோ, அப்போதே நீ தனிமையில் இருப்பதுதான் சிறந்தது. தானாகவே அவர்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படும்படி சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நான் உருவாக்குவேன் என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை பத்தி 1000 கற்பனை செஞ்சுக்கிட்டு என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா பேசட்டும், என்ன வேணா கேட்கட்டும். அதை பத்தி யோசிக்கிறதுக்கு உனக்கு நேரம் தேவையில்லை. நீ உன்னை பத்தி மட்டும் யோசிச்சா போதும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் விமர்சனங்களுக்கும் உன் மனசுல இடம் கொடுக்க வேண்டாம் என் செல்லமே. நீ இருந்த இடத்தையும் நீ வாழ்ந்த வாழ்க்கையையும் வேறு யாராலுமே நிரப்ப முடியாத அளவுக்கு நீ சிறப்பா திறமையா உன் வாழ்க்கையை வாழணும். அதுதானே உண்மையான வாழ்க்கை. உண்மையா உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு. ஆனா நீதான் அதை வெளிக்காட்ட மறுக்கிறாய், மறந்தும் போய் விடுகிறாய். உன்னுடைய அன்பை எல்லாருக்கும் காட்ட வேண்டுமே தவிர அடக்குமுறையை யாரிடமும் காட்டாதே என் செல்லமே. எல்லா மனிதருக்குள்ளும் அன்பும் பண்பும் பாசமும் இருக்கிறது போல உனக்குள்ளே நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நல்ல குணத்தை மட்டும் வெளியில காட்டு. கெட்ட குணத்தை யாரிடமும் காட்டி மாட்டிக் கொள்ளாதே என் செல்லமே. அதை உனக்குள்ளேயே ஒன்றுமில்லாததாக அழிப்பதற்கு உண்டான வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கெட்ட குணமாகிய அந்த கோபமும் அதிகாரமும் ஆணவமும் செருக்கும் பொறாமை எண்ணமும் பழிவாங்கும் எண்ணமும் உனக்குள்ளிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போகும்படி நான் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது உன்னையும் அறியாமல் மற்றவர்களிடமிருந்து உனக்குள்ள வந்தது. அது இயற்கையாகவே உன்னுடன் பிறக்கவில்லை என்பதை இப்போதே நான் சொல்லிக் கொள்கிறேன். எல்லா மனிதனும் பிறக்கும்போது அவனுக்குள்ள உருவானது அன்பு மட்டும்தான். மற்ற குணங்கள் எல்லாம் செயற்கையாய் உருவாக்கப்பட்டது. அது உனக்கு அவசியமில்லை என் செல்லமே. நீ நினைச்சினா உன் வாழ்க்கையை அன்பாகவும் பண்பாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும்தானே. வேறு யாராலும் அது முடியாது.
மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதை விட தன்னை திருத்திக் கொள்ள முயல்பவன் தான் புத்திசாலி. நீயும் அப்படி உன் வாழ்க்கையை உனக்கேற்றால் மாதிரி மாத்திக்கிட்டு மத்தவங்கள்ட்ட தேவையில்லாம பேசுறத குறைச்சுக்கோ. உன் வாழ்க்கையில உண்மையும் அன்பும் நிறைந்திருக்கும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் இருக்கும். உனக்கான காலம் வரும் வரை காத்திரு. அதுவரையிலும் உன் கஷ்டங்களை யாரிடமும் சொல்லாமல் நெஞ்சில் பூட்டி வைத்துக்கொள் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உனக்கான சந்தோஷ காலத்தையும் வெற்றி காலத்தையும் நான் உருவாக்குறேன். உன் உள்ளத்தில் நல்ல அன்பு இருக்கு. மற்றவங்க கிட்ட பேசும்போது ஆறுதலா அரவணைப்பா பேசுற. யாரிடமும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரிடமும் பழகுகிறாய். அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில நீ எப்படி தோற்று போகக்கூடும்? நிச்சயமா நான் ஜெயிக்க வைப்பேன். முட்கள் நிறைந்த உன் வாழ்க்கை பாதையை பூக்கள் நிறைந்த மலர் சோலைவனமாக மாற்றத்தான் போகிறேன். கல்லையும் கரைய வைக்கக்கூடிய அளவுக்கு உனக்குள் எல்லா விஷயங்களையும் நான் அள்ளி கொடுத்திருக்கேன். அன்பு நிறைந்த உன் நெஞ்சத்தில் எப்போதும் நல்லதையே ஒரு தவறு நடந்துருச்சுன்னா எங்க தவறு செஞ்சோம்னு பிழைகளை உனக்குள் தேட வேண்டுமே தவிர அவங்கனாலதான் இப்படி ஆச்சு இவங்கனாலதான் இப்படி ஆச்சுன்னு தவறையும் பழிகளையும் அடுத்தவர்கள் மீது போடாதே என் செல்லமே. ஒரு பகைவனால் ஏற்படும் தீமையை விட அடக்கம் இல்லாத மனசுனாலதான் ஒருத்தனுக்கு அதிகமா தீமை வரும். ஏன்னா பகைவன் எப்போ என்ன சொல்லுவான் என்ன செய்வான்னு நீ கவனிச்சுக்கிட்டே இருப்ப. ஆனா உன் மனசு என்ன சொல்லுது செய்துன்னு பல சமயங்களில் நீ கவனிக்காமல் தவறு செய்து விடுகிறாய் தானே. உன் மனசு உனக்கு நல்ல குணத்தையும் எடுத்து சொல்லுது, கெட்ட குணத்தையும் எடுத்து சொல்லுது. ஆனால் நீ நல்லதை மட்டுமே கேட்டு செய்யக்கூடிய ஆளாக இரு. அப்புறம் பணத்தை சேமித்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்ப ரொம்ப சிக்கனமா சேமித்து வாழ்க்கையை வாழலாம். ஆனா அப்புறமா வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இப்போது யாராவது துக்கப்பட்டு துயரப்பட்டு வாழ நினைப்பார்களா? நீ மட்டும் ஏன் உன் சந்தோஷத்தை தள்ளி வைக்கிற? எது உனக்கு சந்தோஷமோ எதை செஞ்சா நல்ல நிம்மதியா உன் வாழ்க்கை இருக்கமோ அதை இப்போதே செய்து கொண்டு வாழ பழகு. சில பாடங்களை கற்றுக்கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை என் செல்லமே. புத்தி புகட்டும் மனிதர்களே போதும். உன் வாழ்க்கையில உனக்கு புத்தி புகட்ட நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அவங்க நல்லதை விட கெட்டது நிறைய செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அவர்களிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள். ஆனா நீ மற்றவங்களுக்கு செய்யறது நல்லதாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர கெட்ட செயலாக இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் உன் மனதை நீ அமைதியாக வைத்து கொள்ள பழகு. ஏன்னா அமைதியும் பொறுமையும் மிக சிறந்த ஆயுதங்களாக இருக்கும். அதைவிட சிறந்த ஆறுதலும் உனக்கு தேவையில்லை என் செல்லமே. எப்போதுமே ஜெயிச்சவன் கதையை மட்டும் நீ கேட்காத, தோத்து போனவங்க கதையையும் கேட்டுப்பாரு. அப்போதுதானே அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செஞ்சாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது உனக்கு தெரிய வரும். அப்படித்தானே நீயும் இப்போது உன் வாழ்க்கையில கஷ்டத்தை பட்டு கொண்டிருக்கிறாய். அப்ப கூடிய சீக்கிரம் நீ ஜெயிக்க போறன்றத புரிஞ்சுக்கோ. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுக்கும் இந்த வராகி அம்மா உனக்கான சந்தோஷங்களுக்கு நான் வழியையும் காட்டுவேன். உன் சிந்தனையில் மட்டும் சில மாற்றங்களை செய்தால் போதும். உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் வந்து சேரும். உன் எண்ணம் போலவே உனக்கான வாழ்க்கையை நான் உயர்வாய் மாற்றத்தான் போகிறேன். உன்கிட்ட இல்லாத ஒன்றை நினைச்சு வருத்தப்படாமலும் அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை நினைச்சு பொறாமைப்படாமலும் உனக்கு கிடைத்ததை வைத்து திருப்திகரமாய் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நிச்சயமாக நீ சீக்கிரம் வெற்றியாளனாக மாறி போவாய். உன் மனசுல நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்.